13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி. இருந்தாலும் தொடர்ந்து இன்னும் ஆதரவு கொடுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இன்றைக்கி நம்ம ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே விவாதிக்கக்கூடிய செய்தி என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சட்டமன்றத்தில் பேசப்பட்ட சினிமா டயலாக்குகள் எல்லாம் இன்றைக்கி விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பேச வேண்டிய பொருட்களை எல்லாம் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில் அரசியல் மேடைகளில் ஒரு தலைவர் பேசின விவகாரம் கடந்த ஒரு 2 வாரங்களாக நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்ற அந்த விவரம் குறித்து அரசியல் மேடைகளில் பேசிய தலைவர் யார், என்ன பேசியிருக்கிறாரு, அது குறித்து என்ன வாதிச்சிருக்கிறாங்க அப்படின்றத குறித்து பார்ப்போம். இன்றைக்கி செய்தித்தாள்கள் எடுத்திங்கன்னா, நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் ஜஸ்டிஸ் புகழேந்தி அமர்வு விசாரித்த ஒரு வழக்கு குறித்து எல்லா பத்திரிகைகளிலுமே இன்றைக்கி செய்தி வந்திருக்குது. அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், திருச்சியை சார்ந்த அம்பிகா அப்படின்ற ஒரு பெண், இவங்க திருச்சியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் துப்புரவு தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இவங்க அங்கே தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர் அங்கே வேலையில் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த திருச்சி அந்த பகுதியினுடைய அந்த மருத்துவமனை, கால்நடை மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதியினுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் அவரை பணி நிரந்தரம் செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே அங்கே ஒரு வேக்கன்சியும் இருக்குது, பர்மனண்ட் போஸ்ட்டுக்கான ஒரு வேக்கன்சியும் இருக்குது. அதில் அவர் தொடர்ந்து அதில் பணி செஞ்சுட்டு இருக்கனால அந்த பணி விவரங்கள் அவருக்கு தெளிவாக தெரியும். அதனால் அவருக்கு ட்ரைனிங்கிறது தேவையில்லை, அவர் அதில் பணி நிரந்தரம் செய்யலாம்னு பரிந்துரை கொடுத்துருக்கிறார். ஆனால் அரசாங்கத்திலேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அவர் நியமிக்காமல் இருக்கிறாங்க. அதனால் அவரை நியமிக்க சொல்லி உத்தரவு போடணும்னு சொல்லி அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையை அணுகிறாங்க. அந்த வழக்கு தான். அந்த வழக்கில் அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அது வந்த செய்தியை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். தற்பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சியால் பல பணிகள் இயந்திரங்கள் மூலம் குறுகிய நேரத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. இயந்திரங்கள் மூலம் செய்யக்கூடிய பணிகளில் மனிதர்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக வேளாண்மை துறையில் நிலவி வரும் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்க இந்த தேசிய வேலை உறுதி திட்டத்தின் தொழிலாளர்களை பயன்படுத்த முடியுமா என்பதை அரசு பரிசீலிக்க வேண்டும். விவசாயிகள் எதிர்கொள்ளும் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்கவும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யவும் அரசும் விவசாயிகளும் இணைந்து ஊதிய சுமையை பகிர்ந்து கொள்ளும் வகையில் புதிய கட்டமைப்பை உருவாக்கலாம். மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. புதிய திட்டத்தின் வேளாண்மை துறையில் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களை பயனுள்ள வகையில் ஈடுபடுத்துவது குறித்து அரசு ஆலோசிக்க வேண்டும் என்று நீதிபதி தனது உத்தரவில் கூறியுள்ளார். இதுதான் செய்தி. இந்த செய்தியை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பேசுன மாதிரி தெரியுதுல்ல, கொஞ்சம் பாருங்க. அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் பேசுகிற மேடையிலெல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் மக்களை காசு கொடுத்து வாக்குகளை வாங்குவதற்கு பயன்படுத்துகிறது. அப்போது வாக்குகளை வாங்கணும்னா அந்த பணம் அவர்களுக்கு சும்மா போனால் தான் அவங்க வாக்களிப்பார்கள் அப்படின்ற எண்ணத்தில் 100 நாள் தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தில் உத்தரவாத திட்டம், இது காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கிராமங்களுக்கு போனீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பெண்கள் ஏரி கரைகளில் அதெல்லாம் உட்காந்துருப்பாங்க. கையில் மண்வெட்டி, அப்புறம் அந்த மண் அள்ளி போடுகின்ற சட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நல்லா உட்காந்துட்டு இருப்பாங்க. போகும்போது ஏதோ கொஞ்சம் நேரம் வேலை செய்வாங்க. இது என்னன்னு சொன்னால், இவங்களுக்கு வருடத்திற்கு 100 நாட்கள் கண்டிப்பாக வேலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேலை கொடுத்து அவங்களுக்கு அரசே சம்பளம், அது அந்த சம்பளத்தினுடைய தொகை ஏறிக்கொண்டே வருகிறது. இப்போ 250 ரூபா நான் நினைக்கிறேன். அந்த பணத்தை கொடுத்து அவங்கள வேலை வாங்கணும். இதன் மூலமாக அவங்களுக்கு வேலையும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த ஊரக பகுதிகளில் தூர்வாடுறது போன்ற பணிகளும் சரியாக நடக்கும் அப்படின்றது அந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் இந்த 250 ரூபான்றது அந்த பெண்களுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி உள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் அது முடியாது. அப்போது அந்த 250 ரூபாய்க்காக அவங்க மாங்குன்னு வெயிலிருந்து வேலை பார்க்கணுமான்ற ஒரு அயற்சி அந்த மக்களுக்கு ஏற்படுகிறது. இதுவும் அரசும் என்ன செய்கிறது, இவங்களை கடுமையாக வேலை வாங்கிட்டு ஒரு 250 ரூபா பணத்தை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அரசுக்கு எதிராக இவங்க திரும்பிடுவாங்க. அப்படின்றதுனால அந்த அரசு என்ன பண்ணுது, அவங்கள வேலையும் வாங்குவதில்லை. அப்போது மனித வளம் விரயம் செய்யப்படுகிறது. இது இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அது குறித்து தான் சீமான் அவர்கள் பேசுகிறார். இன்றைக்கி வேளாண்மை துறைக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதே இல்லை. ஏன்னா எல்லாரும் அந்த வேலைக்கு வருவதில்லை. இன்றைக்கி
அப்போ வேளாண்மை துறைக்கான முதலீடு அதிகமாகுது. ஒரு ஏக்கர் நிலத்தில் அவங்க ஒரு விவசாயம் பண்ணணும், நெல் போடணும்னா அதுக்கு அவங்க செலவு பண்ணுற தொகை நாளைக்கு அதை எடுத்து விற்கின்ற தொகைக்கு ஈடாகுதானா? இல்லை. ஆனால் அரசு வந்து அடிப்படை ஆதார விலையை கூட்டி கொடுக்குதானா? அதுவும் இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசும்போது என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், இதை வந்து விவசாயத்தில் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்கிறவங்கள விவசாயத்தில் பயன்படுத்தினா என்ன, நான் ஆட்சிக்கு வந்து அந்த மாதிரி பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமத்துலேயும் அந்த செயலாளர்கள் அதுக்காக வைப்பேன், அவங்க யார் யார் எந்தெந்த விவசாயிகள் வந்து அவர்களுக்கு பணிகளுக்கு எவ்வளோ ஆட்கள் தேவை அப்படின்றத அவங்க வந்து கேட்டு அதற்கான விண்ணப்பத்தை கொடுத்துடணும். அப்போ இந்த மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வருகின்றவர்களை பிரித்து அந்தந்த வேலைக்கு அனுப்புவேன். அரசு கொடுக்கின்ற பணத்தை கொடுக்கும். அந்த விவசாயிகள் அதை பயன்படுத்துகின்ற விவசாயிகள் அந்த தோட்டத்தை வச்சுருப்பவங்க அவங்க மீதமுள்ள தொகையை அவங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ 300 400 அதை சேர்த்து போட்டு கொடுத்தாங்கன்னா வேலைக்கு வருகிறவங்க 600 700 சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதனால் தொழிலும் பெருகும், விவசாய தொழிலும் பெருகும், அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான ஆள் கிடைத்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஒரு மேடைகளில் பேசின விஷயத்தை இன்னைக்கு நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்தில் எடுத்து பேசியிருக்காரு. அப்போ இதை வந்து பல பேர் பார்க்கறது இல்லை. நீங்கள் பாருங்கள், நடிகர்கள் பேசுவதை குறித்தான் நம்ம பேசுகிறோமே தவிர ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக ஒரு அரசியல்வாதி மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த தகவல்கள் மக்கள்கிட்ட போய் சேரதில்லை. இது நேற்று நடந்த விஷயம். இது 2 வாரங்களுக்கு முன்னதாக நீதிமன்றத்தில் இதே மாதிரி இன்னொரு வாரம் குறித்து விசாரிக்கின்ற பொழுது நீதிபதி அவர்கள் கள்ளுக்கடைகளை ஏன் திறக்கக்கூடாது அப்படின்றது குறித்து பேசியிருப்பார். அப்போ இந்த விஷயமா நான் சீமான் அவர்கள் பல மேடைகளில் பேசினதான். இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டை சுற்றி உள்ள எல்லா மாநிலங்கள்லையும் கள் வந்து விற்கப்படுகிறது. அப்போ கள் வந்து விற்கப்படுகின்றது மூலமாக அந்த பனைமரம் தென்னை மரத்தை வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு அது ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது, அதை இறக்கி விற்பவர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு சீமச்சாராயத்தை கொண்டு விற்பதன் மூலமாக கள்ளச்சாராயம் ஒழிக்க போகிறோம், அதனால் வேறு வழி இல்லை, சீமச்சாராயத்தை விற்றா இது கள்ளச்சாராயம் விற்பனை குறையும் அப்படின்னு சொல்லி விற்கிறவர்கள் ஏன் கள்ளை நோக்கி போக மாட்டேன்றாங்க? அப்போ இது வந்து அரசியல்வாதிகளும் அதுக்கு பின்னணியில் இருக்காங்க. ஒவ்வொரு சாராய ஆலை அதிபர்களிடம் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்றத பல மேடைகளில் சீமான் பேசியிருக்காரு. இதை சென்ற வாரம் நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்குறாரு, ஏன் சுற்றி உள்ள மாநிலங்கள்லாம் கல் இருக்கும்போது நீங்கள் ஏன் கல்லை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யக்கூடாது, விவசாயிகளுக்கு பலன் தரக்கூடிய பணப்பலன் தரக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்குமே பேசியிருக்கிறார். ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் என்பது இது குறித்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அண்ணன் சீமான் பேசுகிற அரசியல் மக்களுக்கான அரசியலாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், கல் குறித்து பேசியிருக்கார், இதை நீதிமன்றம் விவாதிக்கிறது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கின்ற அதனுடைய தொழிலாளர்களை எதில் பயன்படுத்தணும், விவசாயத்தில் பயன்படுத்தணும்னு அவர் பேசியிருக்காரு. இது குறித்து நீதிமன்றம் விவாதிக்கிறது. ஆனால் நம்ம மக்கள் நம்ம என்ன செய்கிறோம்னா கவர்ச்சிக்கு ஆசைப்பட்டு கவர்ச்சியை நோக்கி மட்டும்தான் செல்கிறோமே தவிர இதுபோன்று மக்கள் நலத்திட்டங்களை எப்படி செயல்படுத்தினா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதிகள் குறித்து நம்ம ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோமோ என்கின்ற அச்சம் ஏற்படுகிறது. எனவே இது குறித்தெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த முறை நம்ம செஞ்சாமல் விட்டுட்டோம், குறைந்தபட்சம் அடுத்த முறை தேர்தல் வருகின்ற பொழுதாவது நாம் இது குறித்தெல்லாம் சிந்தித்து எந்த அரசியல்வாதி நாட்டின் முன்னேற்றத்தை குறித்து பேசுகிறார் அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம வாக்களிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதான் நம்ம செஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம். தயவுசெய்து இந்த செய்திகளை எல்லாம் படித்து பாருங்கள். பார்த்து செய்கின்ற தவறை தயவு செய்து மக்களும் திருத்திக் கொள்ளும். அரசியல்வாதிகள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறது இல்லாம நாம என்ன தவறு செய்கிறோம் அப்படின்றதை நம்ம தயவு செய்து யோசித்து நம்ம வாக்களிக்க வேண்டும் அப்படின்றத நம்முடைய வேண்டுகோள். தயவுசெய்து இதை பாருங்க, பத்திரிகைகளை படிங்க, யார் நல்லவர் கெட்டவர் என்று பார்த்து குறைந்தபட்சம் அடுத்த முறையாவது வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.